ஸோ இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக விவசாயிகளுக்கான பதிவு தான் இது. இப்போக்கே இந்த ரேபி சீசன் 2025 இந்த சீசனுக்கு வந்து பயிர் காப்பீடு வந்து பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து டேட் வந்து 15ஓட இந்த மந்த் வந்து முடிஞ்சாப்புல இருந்தது. அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி நவம்பர் 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மழையும் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிக்கிட்டு வர்றதுனால நிறைய விவசாயிகள் வந்து பயிர் காப்பீடு வந்து பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஆர்வமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் வந்து அந்த விவசாயிகள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபார்மர் ஐடி இருக்கணும். அக்ரி ஸ்டாக்கில் வந்து ஃபார்மர் ஐடி கொடுத்துருந்தா தான், ஃபார்மர் ஐடி அந்த விவசாயிக்கு இருந்தால் தான் இன்சூரன்ஸ் வந்து பண்ண முடியும் அவங்களுக்கு. ஸோ அப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து அப்டேட்டு தான் இது. ஸோ சில பேர் வந்து கடைசி நாள் இந்த 30 வரைக்கும் இருக்கு இல்லையா, கடைசி நாளில் போய் பண்ணிக்கலாம், 2 நாளைக்கு முன்னாடி போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபார்மர் ஐடி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பொது சேவை மையத்துக்கு போயிட்டு உங்களுக்கான ஃபார்மர் ஐடி உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு நீங்கள் ஆதார் கார்டை கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபார்மர் ஐடி இல்லை அப்படின்னா பொது சேவை மையங்களில் நீங்கள் கொண்டு போய் உங்கள் ஆதார் கார்டு, கம்ப்யூட்டர் சிட்டாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஆதாரோடய இணைஞ்ச மொபைல் நம்பரும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த 3 டீட்டெயிலையும் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க வந்து அக்ரி ஸ்டாக்கில் வந்து பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை அங்கே அப்படி முடியலை அப்படின்னா உங்களோட நியரஸ்ட்டு உங்கள் ஏரியாவுக்கு எது அக்ரி ஆஃபீஸ் ஏதோ அங்கே போயிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இது ஆல்ரெடி ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி இருந்தே வந்து அக்ரி ஆஃபீஸில் வந்து எல்லா வில்லேஜுக்கும் முகம் மாதிரி போட்டு எல்லா ஃபார்மர்ஸையும் கூப்பிட்டு அக்ரி ஸ்டாக்கில் ரெஜிஸ்டர் பண்ணி நம்பர் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதில் 1-2 விவசாயிகள் வந்து எங்கேயாவது வெளியூர் போயிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு சம்திங் வேலைனால அது பதிவு பண்ணாமல் இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி கேண்டிடேட்டும் நம்மளுக்கும் வந்துட்டாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்களுக்கு உடனே நம்ம அக்ரி ஸ்டாக்கில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டோம். இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா மறுநாள் அவங்களுக்கு ஐடி வந்துடுது. ஸோ இன்சூரன்ஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கடைசி நேரத்தில் சர்வரும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் அக்ரி ஸ்டாக் நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுடைய நிலத்துக்கு உங்கள் பேரில் வந்து இன்சூரன்ஸு பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் முன்கூட்டியே போயிட்டு பொது சேவை மையங்களில் இன்சூரன்ஸ் பண்ணுறதுனா இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க. ஐடி இல்லை அப்படின்னா, ஃபார்மர் ஐடி இல்லை அப்படின்னாலும் ஸோ அதே பொது சேவை மையத்தில் உங்களுக்கு ஃபார்மர் ஐடி வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஏரியா அக்ரி ஆஃபீஸ் எங்கேயோ அங்கே போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே.